Hi everyone, today you are going to learn about reporter speech. When does the tense change in reporter speech? எப்போது tense reporter speechல மாறுபடும்? We will see that. First one, if the reporting verbs is in the present tense, reporting verb present tenseல அமைந்தால், you don't need to change the tense. The tense does not change. We will see that. இங்கே சே ஓ செய்ஸ் அண்டு ரிப்போர்ட்டட் வேர்ப் உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி சைஸ் ஐ ரீட் புக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஐ ரீட் புக்ஸ் இல்லை, இங்கே என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் தரப்பட்டிருக்கு. ஓகே, ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் சி சைஸ் என்று தரப்பட்டிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் மாற்ற தேவையில்லை. சே ஓ செய்ஸ் தந்தால் நீங்கள் டென்ஸ் மாற்ற தேவையில்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சி சைஸ் தட் சி ரீட்ஸ் புக்ஸ், இதில் டென்ஸ் மாற்ற தேவையில்லை. இது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமென்ற அடிப்படையில் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேட்கும்போது சி செட், டோல்டு, ஆஸ்ட் அந்த மாதிரி தான் தரப்படும். சில கேள்விகள் உங்களை கேட்கப்பட்டிருக்கு, உங்களை செக் பண்ணுற விதமாக கேட்கப்பட்டிருக்கு, சைஸ் தரப்பட்டு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுங்கள், சைஸ் ஓ செய்தால், அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, ரைட்? நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது சே ஓ சைஸ் பாவிக்கப்பட்டிருந்தால் அங்கே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஓகே ஓகே, நாங்கள் எப்படியான சந்தர்ப்பத்தில் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் டென்ஸ் மாற்றணுமென்றதை பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம், இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ், ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால், அதாவது செட், டோல்டு, எக்ஸாம்பிளுக்கு 2 ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் தரப்பட்டிருக்கு. யூ ஹேவ் 2 ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், இது எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தரப்பட்டிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வந்து செட், டோல்டுன்னு பாஸ்ட்டில் இருக்குது, ரைட்? ஸோ இப்படி அமைந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? டென்ஸை சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சி செட், ரைட்? இங்கே செட் அண்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். யூ ஹாவ் டு சேஞ்ச் த டென்ஸ். ஓகே, ஐ ரீட் புக்ஸ் எப்படி மாற்றுவீங்க? ஐ ரீட் புக்ஸ் என்னது இந்த டென்ஸில் இருக்குன்னு பார்ப்பீங்க, ரைட்? பட் டென்ஸ் இஸ் தேட், என்ன டென்ஸ் இது? ஐ ரீட் புக்ஸ் சப்ஜெக்டோடு, அதாவது ஐவிஜூது ஹீ ஷீட்டில் ஐவிஜூதேக்கு வேர்ப்பில் எந்த வித மாற்றம் நடைபெறாட்டிக்கு அது என்ன என்ன டென்ஸில் அமையும்? ப்ரெசன்ட் சிம்பிள். வெரி குட். ஸோ இது ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி மாற்ற போகிறீங்க? பாஸ்ட் சிம்பிளுக்கு மாற்ற போகிறீங்க, பாஸ்ட் சிம்பிளுக்கு மாற்ற போகிறீங்க, ரைட்? ஸோ சி செட் தேட், இங்கே அவள் கூறுறாள், ரைட்? ஸோ இங்கே இது வந்து ஐ என்ற சப்ஜெக்ட் வந்து ஷீயாக மாறும், ரைட்? ஷீ செட் தட் ஷீ, இந்த ரீடுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் இங்கே ஆர்ஏடி தான் வரும், ரைட்? ரைடட் ஆர்ஏடி தான் வரும் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் டூ. ஸோ இங்கே புக்ஸில் இந்த வித மாற்றமும் செய்ய தேவையில்லை. She said that she read books, right? ஸோ இங்கே டென்ஸ் மாறுபடும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பட்ஸ் ரீசன் இங்கே செட், அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் ஓ டோல்டில் தரப்பட்டிருக்கு, ரைட்? பாஸ்டில் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் தரப்பட்டால், ரிமெம்பர், பாஸ்டில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் தரப்பட்டால் நீங்கள் டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ப்ரெசண்டில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருந்தால், ப்ரெசன்ட் மீன் சே ஓ சேஸ், ரைட்? ப்ரெசண்டில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருந்தால் நீங்கள் டென்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் பாஸ்டில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருந்தால் நீங்கள் டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட், சில்ட்ரன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், சே ஓ சேஸ், நோ டென்ஸ் சேஞ்ச். செட் ஓ டோல்ட், வாட் வில் யூ டூ? 10 changes must be there. ஓகே, இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்டில் இருந்தால் நீங்கள் டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. செய்யோ செய்ஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணுவீங்களா? நோ, யூ டோன்ட் நீட் டு சேஞ்ச். ஓகே, I believe you have understood. If you have any doubts, you can ask.